ஹாய், நான் இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்தேங்க. அதான் நம்ம சீரியல் கில்லர் படம் ஆரியன். படம் பேர் ஆரியன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. இதில் என்ன சொல்லணும்னா, வழக்கம் போல் இது ஒரு சீரியல் கில்லிங் படம் தான் அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ், அவ்வளோ ஒரு த்ரில்லாக போச்சு படம். நான் அழுதுகிட்டே இருந்தேங்க. ஏன்னா 5 பேரை கொல்லுவாங்க, 5 பேரோட கதையை கேட்டிங்கனாலும் உட்காந்து அழுவீங்க. நான் அழுவேன். என்னடா இதுக்கெல்லாம் அழலாமா நீங்கள் நினைக்காதீங்க, நான் அழுவேன். ஓகேவா? அப்போ அந்த 5 பேரும் இந்த உலகத்தில் இருக்கிறத விட சாவறதே மேலு, அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால அவர் கொல்லுவார். இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 5 பேர் சாவாங்கல்ல, அந்த 5 பேர் கதையில உங்களை எது ரொம்ப டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல முடிஞ்சா. படம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேரண்டியா போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. விஷ்ணு விஷால் இருக்காங்கல்ல, சைக்கோ பட ஹீரோ, அவர் தான் நடிச்சிருக்காரு இதுலயும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கதை நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அவர் 5 பேரை கொலை பண்ணுவாரு. 5 பேருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுல எந்த ஸ்டோரியை நினைச்சு நீங்க ரொம்ப ரொம்ப அழுதிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப இறுக்கி அழுதேன்னா, அந்த செக்யூரிட்டி தாத்தா ஒருத்தர் சாவாரு, அவரை வச்சு தான் நான் அழுதேன். அவரை நினைச்சும் அழுதேன். அதுக்கப்புறமாட்டி இன்னொருத்தவங்க, ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க சாவாங்க, அதுல அவங்கள நினைச்சும் நான் அழுதேன். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோல போய் பாருங்க. அந்த 2 பேரை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப அழுதேங்க. நியாயமே இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்க்கைலாம். அதனால போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஆரியன், ஓகேவா? அந்த படம் பேரு ஆரியன். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ்.